அல்லேலூயா. அவர் கிருபை என்றும் உள்ளது. திருவசனத்திற்குள்ளாக நாம் பிரசங்க நேரம். நாம் லேவியர் ஆகம புத்தகம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் மாத்திரம் வாசிக்கலாம். நிறைய வசனத்தை வாசித்தாக்கா நேரம் பத்தாது. நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பீர்கள் என்று உங்களோடே சொன்னேன். பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. கரண தேடி கர்த்தர் மையப்படுத்துமா? பிரித்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ரொம்ப இதெல்லாம் யோசித்தோம்னா அவருடைய அன்புக்கு முன்பாக நாம் நடுங்க வேண்டும். அல்லேலூயா. பிரித்தெடுத்திருக்கிறாராம். ஏனென்றால் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, அவர் ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்க, அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள நம்மை தேவன் பிரித்தெடுத்திருக்கிறார். ஆசீர்வதிப்பதற்காக பிரித்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அது இஸ்ரவேலர் மக்களுக்காக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையாக இருந்தாலும், வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது, ஒழிந்து போகாது. அல்லேலூயா. தேவன் ஏன் பிரித்தெடுத்தார் என்பதை இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்கிறாரு. நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பீர்கள் என்று உங்களோடு சொன்னேன். பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். அதற்காக உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. இதெல்லாம் செய்வதற்காகத்தான் நான் உங்களை பிரித்தெடுத்தேன்றார். நம்மையும் தேவன் பிரித்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுவார், நீங்கள் உலகத்தில் இருந்தாலும் நீங்கள் உலகத்தார் அல்ல. அல்லேலூயா. எகிப்து தேசத்திலிருந்து தேவன் இஸ்ரேல் மக்களை பிரித்து எடுத்தாராம். எகிப்து தேசம் என்பது பாவம். அல்லேலூயா. நமக்கெல்லாம் தெரியும். அந்த பாவப்பட்ட எகிப்து தேசத்தில் அவர்கள் அடிமைகளாய் வாழ்ந்தார்கள், வேதனைப்பட்டார்கள். எதிலிருந்து பிரித்து எடுத்தார் என்பதை சொல்கிறார். வேதனையிலிருந்து பிரித்து எடுத்தார். அல்லேலூயா. கொடுமையிலிருந்து பிரித்து எடுத்தார். வறுமையிலிருந்து பிரித்தெடுத்தார். அடிமையாய் வாழ்ந்து சுதந்திரமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்த அந்த வாழ்க்கையிலிருந்து தேவன் பிரித்தெடுத்ததைத்தான் சொல்லுகிறார். நீங்கள் அங்கே அடிமைப்பட்டு இருந்தீர்கள், சுதந்திரமாக வாழவில்லை. நீங்கள் வேதனைப்பட்டீர்கள், கூக்குரலிட்டீர்கள். அல்லேலூயா. அபயமிட்டீர்கள். இதெல்லாம் யோசித்து பார்க்கணும். பழைய வாழ்க்கையில் அதை அவர் சொல்கிறார் பாருங்கள். சாட்சி பார்த்தீங்களே, பழைய வாழ்க்கையில் அபயமிட்டார், கூக்குரலிட்டார், வேதனைப்பட்டார், அழுதிருப்பார். இப்போ சொல்கிறாரு, நான் மன நிம்மதியாக இருக்கிறேன். பிரித்து எடுத்துட்டார். அல்லேலூயா சொல்லுமா? அவருக்கு மாத்திர சாட்சி எல்லாருக்கும் தான். இதை கவனித்தோம்னாக்கா ஏன் பிரித்து எடுத்தார்? அந்த அவல நிலை, அந்த அபயக்குரல், அந்த வேதனை, அந்த உபத்திரங்கள், ஐயோ என்று சொல்லக்கூடிய ஒரு சம்பவங்கள் அங்கே இருந்திருக்கலாம். நம் வாழ்க்கையில் இஸ்ரேல் மக்கள் மாத்திரமல்ல, இஸ்ரேல் மக்கள் மாத்திரம் இந்த வார்த்தை அல்ல, பிரித்தெடுக்கப்பட்ட அங்கே இஸ்ரேல் மக்களை தேவன் எகிப்திலிருந்து பிரித்தெடுத்தார் என்றால் நம்மை கர்த்தர் உலகத்திலிருந்து பிரித்தெடுத்தார். அல்லேலூயா. அன்று இஸ்ரேல் மக்களை எகிப்து தேசத்திலிருந்து பிரித்தெடுப்பதற்காக மோசேயை தேவன் கொடுத்தார். இங்கே உலகத்திலிருந்து நம்மை பிரித்தெடுப்பதற்காக தம்முடைய குமாரனாகிய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை கொடுத்தார். சிறந்தது எது என்று கவனித்து பாருங்கள் என்பதற்கு வித்தியாசத்தை
நான் உங்களிடத்தில் சொல்லி கொண்டு வருகிறேன். அவர்களை விடுவிக்க மோசே என்ற இரட்சகனை அனுப்பினார். உலக மக்களாகிய நம்மை, பாவத்திலும் சாபத்திலும் இருந்த நம்மை, அவையக்குற இட்ட காலங்கள், பயந்த காலங்கள், வேதனை காலங்கள், பழைய வாழ்க்கையில் எகிப்து தேசத்தில் வந்து இஸ்ரவேலர்களைப் போல உலகத்தில் நாம் வாழ்ந்தோம். அந்த காலத்திலிருந்து நம்ம மீட்டு கொள்ளும்படியாக, பிரித்தெடுக்கும்படியாக உலக இரட்சகராகிய தம் குமாரனை இயேசு நமக்காக கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? எது சிறந்தது என்பதை நான் உங்களை விலக்கி கொண்டு வருகிறேன். இஸ்ரேல் மக்கள் சிறந்த வாழ்க்கையை காட்டிலும் தேவன் நம்மேல் அதிக பிரியமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இது ரொம்ப கவனிக்கணும். என் ஜனங்கள் என்ற காலங்களை மாற்றி என் பிள்ளைகள் என்று அழைக்கிற காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அவர்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். நியாயப்பிரமாணத்தை கொடுத்து அவர்களை பாவத்திலிருந்து விடுவிக்கும்படியாக நியாயப்பிரமாணத்தை தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். இங்கே அப்படி இல்லை, உலகத்தில் அப்படி இல்லை. பாவத்திலிருந்து மீட்கும்படியாக தம்முடைய குமாரனாக பலியாகவே கொடுத்தார். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், எந்த வாழ்க்கை சிறந்த வாழ்க்கை? நம்ம வாழ்க்கை ரொம்ப சிறந்த வாழ்க்கை. அங்கே அவர்களுக்கு பரிசுத்த ஓய்வு நாளை கொடுத்தார். இங்கே நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாக பரிசுத்த ஆவியானவரையே கொடுத்திருக்கிறார். இல்லையா சொல்லுவோமா? அங்கே பிரித்தெடுக்கிற வாழ்க்கையை குறித்து சொல்லி கொண்டு வருகிறேன். நம்ம எப்படி பிரித்தெடுத்தார் என்பதை சொல்லி கொண்டு வருகிறேன். அங்கே அவர்களை 7ஆம் நாள் என்ற நாளை கொடுத்து தான் பிரித்தெடுத்தார். இங்கே நமக்கு முத்திரையாக இயேசு கிறிஸ்து என்ற இரட்சகர் நமக்காக பிதாவிடத்தில் கேட்டு பெற்று தூய ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார் முத்திரையாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் ஒன்று மாத்திர நிச்சயம், 2 பேரும் ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் தான். பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்தில் உள்ளவர்களும் புதிய ஏற்பாட்டு வாழ்கிற நமக்கும் ஞானஸ்தானத்தை நமக்கு கொடுத்தார், அவர்களுக்கும் கொடுத்தார். அல்லேலூயா. இதுதான் ரொம்ப கவனிக்க வேண்டியது. ஆனால் என்னவென்றால், அங்கே அவர்களுக்கும் ஞானஸ்தானம் கொடுத்த தேவன் நமக்கும் ஞானஸ்தானம் கொடுத்திருக்கிறார். அவர்களுக்கு மோசே மூலமா ஞானஸ்தானம் கொடுத்தார். நமக்கு இயேசு கிறிஸ்து என்ற இரட்சகரை முன்மாதிரியாக யோவான் ஸ்நானன் மூலமாக, அல்லேலூயா, யோர்தான் நதியிலே தேவன் நமக்கு உண்மையான ஞானஸ்தானத்தை எடுத்து வைத்திருக்கிறார். ஆனால் 2 பேரும் உலகத்தில் இருப்பவர்களும் நியாயப்பிரமாணத்தில் வாழ்கிறவர்களும் ரட்சிக்கப்பட்டார்களா என்றால் ரட்சிக்கப்படவில்லை. நான் உலகத்தாரை குறித்து சொல்கிறேன், விசுவாசிகளே அல்ல. நான் நியாயப்பிரமாணத்தின் மனுஷர்களை பேசுகிறேன். நிறைவேற்றப்படாத, பூர்ணமாக்கப்படாத நியாயப்பிரமாணத்தை குறித்து பேசி கொண்டு வருகிறேன். இப்பொழுது அவர்கள் நியாயப்பிரமாணத்தினாலே பூர்ணமாக்கப்படவில்லை. நியாயப்பிரமாணத்திற்கு அவர்கள் மரித்தால்தான், அல்லேலூயா, நியாயப்பிரமாணத்திற்கு மரித்து இயேசுவை ஏற்றுக்கொண்டால்தான் அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். அவர்கள் நியாயப்பிரமாணத்தில் வாழ்ந்தாலும், நியாயப்பிரமாணத்தை அவர்களுக்கு கொடுத்தாலும், அந்த நியாயப்பிரமாணம் அவர்களை என்ன பண்ணலை? ரட்சிக்க முடியலை. ஆனால் நியாயப்பிரமாணத்துக்கு பதிலாக இயேசுவை நமக்கு கொடுத்தார். நாமெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த அனுபவத்தை நல்லா புரிஞ்சுட்டோம். வாழ்க்கை அழகான வாழ்க்கை. அவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு மறிக்கணும். இன்னும் நியாயப்பிரமாணத்தை இப்போவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரவேலர்கள், யூதர்கள். அப்போஸ்தலன் பவுல் அதை சொல்கிறாரு. கலாத்தியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசித்தா தெரியும். 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசியுங்கள். நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறதில்லை. நீதியானது நியாயப்பிரமாணத்தில் வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாய் இருக்குமே. ஹல்லேலூயா. 19 வாசிக்கலாம். தேவனுக்கென்று பிழைக்கும்படி நாம் நியாயப்பிரமாணத்தினாலே, அல்லேலூயா,
அப்போது அப்போஸ்தலனாகிய பவுல் எதனால் ரட்சிக்கப்பட்டார்னாக்கா, நியாயப்பிரமாணத்திற்காக அவர் மரித்ததினால். யார் அவர்? இஸ்ரவேலர். அவர் பண்டிதர்னு கூட சொல்லலாம், பைபிள் ஸ்காலர். அவர் பைபிளை பற்றி ஆதி ஆமத்து மல்கியா வரைக்கும் அத்துப்படி கர்த்தர் அப்படி தான் சொல்லணும். ஒவ்வொரு எழுத்தும் அவருக்கு தெரியும், ஒவ்வொரு எழுத்தின் விளக்கங்களும் தெரியும். தேவன் எப்படி பேசினார் என்பது அவர் விரிவுரையார். அதாவது ஒரு பெரிய ரட்சகர் அவர். கர்த்தர் ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அவர் அறிவுரை கூறினார்னாக்கா அப்படியே பேசுவாராம். அவர் பேச ஆரம்பித்தார்னாக்கா எல்லா வசனத்தையும் கோடிட்டு விலக்கி அந்த நாட்களில் பழைய ஏற்பாட்டு மனுஷன் காலத்தில் வாழ்ந்த நியாயபிரமான மனுஷனாகிய பவுலை குறித்து சொல்கிறேன். அல்லேலூயா. அப்படி பேசி தேவன் தான் உயர்ந்தவர் சிறந்தவர் என்று தேவனை மகிமைப்படுத்தினார், இயேசுவை அறியாத காலம் வரையிலும். அல்லேலூயா. ஆனால் சொல்கிறாரு, நியாயபிரமாணத்தை ரொம்ப சிறப்பாக அதை குறித்து பிரசங்கித்து அதே போல் சொல்கிறாரு, நியாயபிரமாணத்தில் நான் என்ன பண்ணலை, என் பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை. அல்லேலூயா. எப்பொழுது இயேசு தெரிந்து கொண்டாரோ அப்பொழுது, இயேசு எப்பொழுது இரட்சகராக ஏற்றுக்கொண்டாரோ அப்பொழுது, இயேசு எப்படி தரிசித்தாரோ அப்பொழுது, நியாயபிரமாணம் எனக்கு உதவலைன்றார். நியாயபிரமாணத்தை குறித்து அழகாக போதித்தவர். நியாயபிரமாணம் தான் உலகத்தில் சிறந்தது என்று சொன்னவர். நியாயபிரமாணம் இல்லாமல் ஒருவனும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது என்று அவ்வளோ அழகாக கோடிட்டு காட்டினவர். இயேசு ஏற்றுக்கொள்ளாத வரையிலும் இயேசுவை சந்தித்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்பொழுது நியாயபிரமாணம் இருந்து ஒன்றுமே இல்லை. அப்போ நான் மரிக்கணும். எதுக்காக மரிக்கணும்? நான் பிடித்து வைத்திருக்கிறேன் நியாயபிரமாணம் மேன்மை பாராட்டினேனே, அந்த எண்ணங்களை விட்டு நான் பிரித்து எடுக்கப்பட வேண்டும். நியாயபிரமாணத்திற்கு நான் மரிக்கணும். அல்லேலூயா. பழைய வாழ்க்கைக்கு நான் மரிக்கணும். நியாயபிரமாண காலத்தின் மக்களை குறித்து சொல்லுகிறேன். இப்போது நாமளும் மரிக்கணும். இதே பைபிள் நம்மளுக்கு சொல்லுதில்ல, நாம் உலகத்திற்கு மரிக்க வேண்டும். பவுல் எப்படி நியாயபிரமாணத்தை மரித்தார்? 2:19 வாசிக்கலாமா? மீண்டுமாய் வாசிப்போம். யாருக்கென்று பிழைக்கும்படி? தேவனுக்கென்று பிழைக்கும்படி நான் நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தேனே. அல்லேலூயா. நம்மளை குறித்து எங்களை சொல்லியிருக்காங்க ரோமர் புத்தகத்தில். நம்ம தெரியல நமக்கெல்லாம் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லுவார் பாருங்க. யாராவது வாசிக்க தெரியுமா? பாருங்க, அந்த இடத்து வாசனத்தை வாசிங்க. எந்த வசனம், எந்த அதிகாரமா? வாசிம்மா. அப்படியும் நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. அங்கே தேவனுக்கென்று இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்கிறார், யூதர்களை பார்த்து சொல்கிறாரு, நியாயப்பிரமாணத்தில் வாழ்ந்த மக்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிக்கிறீங்க. நியாயப்பிரமாணம் இனி நமக்கு விடுதலை கொடுக்காது. எப்பொழுது உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க தேவாட்டுக்குட்டியாக தேவன்தான் அனுப்பினார். அல்லேலூயா. நமக்கு நியாயப்பிரமாணத்தை மோசையின் மூலமாக தேவன்தான் கொடுத்தார். ஆனால் தேவன் மோசையின் மூலமாக கொடுத்த நியாயப்பிரமாணத்தை நாம் இன்னும் விடவில்லை. அதில் வைராக்கியமாக இருக்கிறோம். அதனால் நமக்கு மன்னிப்பே இல்லைன்னு பவுல் போதிக்கிறார். ஆனால் அதே தேவன் இயேசு கிறிஸ்துவாகிய தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தாரே, அதை ஏன் விசுவாசிக்கவில்லை? அதை ஏன் ஏற்றுக்கொள்ள மாற்றீர்கள் என்று பவுல் யூத மக்களை பார்த்து கேட்குறாரு. மோசே மூலமாக கொடுத்த நியாயப்பிரமாணத்தை மாத்திரம் விசுவாசிக்கிறீங்களே, தேவனுக்கென்று வாழ்கிறோம். இல்லை, நீங்கள் தேவனுக்கு விரோதமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு கொடுத்தாரோ அப்பொழுது, அல்லேலூயா, நாம கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அவர் போதிக்கிறார். யாருமே கேட்கல. அல்லேலூயா. அதான் அதே கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் 15 பாருங்க. கரெக்டு, சோத்திரம். புறஜாதியாரில் பிறந்த, அல்லேலூயா, ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பாவிகளாக இராமல் சுபாவத்தின்படி
யூதராய் இருக்கிற நாமும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அன்றி நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே மனுஷன் நீதிமானாக்கப்படுவதில்லை என்று அறிந்து, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்ல, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படும்படிக்கு கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகளானோம். அல்லேலூயா சொல்லுமா? அவ்வளவு போதிக்கிறார். ஏற்கனவே யூத மக்களுக்கு தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுத்ததை குறித்து பிரசங்கித்து வந்தவர். அழுத்தம் திருத்தமாக பிரஜாதிகளை இயேசு ஏற்றுக்கொண்டவர்களை இழுத்து வந்து வேதனைப்படுத்தினவர் எப்போது கிறிஸ்துவின் மூலமாக ரட்சிப்பை பெற்றாரோ அப்போ சொல்கிறாரு, நியாயப்பிரமாணம் நம்ம நினைக்கிறோம். அல்லேலூயா. அவர் சொல்கிறாரு, அவங்க கிட்ட சொல்கிறாரு, நம்ம இவ்வளோ நாளாக நினச்சிட்டு இருந்தோம் நியாயப்பிரமாணத்தில் நம்மெல்லாம் என்ன ஆகிட்டோம், நீதிமான் ஆகிட்டோம்னு நினச்சோம். இல்லை, நம்ம பரவாயில்ல, நம்ம யூதர்களாக பிறந்ததுனால அப்படி மேன்மை பாராட்டின. இல்லை, நம்ம இஸ்ரேலராக இருப்பதுனால நம்ம நீதிமான்களாக்கப்பட்டோம்னா இல்லை, கிடையாது. நம்ம நினச்சதெல்லாம் தப்புன்றார். அல்லேலூயா. எப்போ உலகத்தில் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொடுத்தாரோ, அல்லேலூயா, எப்பொழுது அவர் மரித்தாரோ, எப்பொழுது உயிர்த்தெழுந்தாரோ அப்பொழுது நியாயப்பிரமாணம் முடிக்கப்பட்டதுன்னு. அதுக்கெல்லாம் என்னது முடிவு வந்துடுச்சு. இது மாதிரி நியாயப்பிரமாணத்தை நம்பாதீங்க. நியாயப்பிரமாணத்தை நம்புகிற நீங்கள் நீதிமான்கள் அல்லன்றார், நீங்களும் புறஜாதிகள்ன்றார். இயேசு ஏற்றுக்கொள்ளாத வரையில் நீங்கள் யூதர்களாக இருந்தாலும் நீங்கள் இப்பொழுது புறஜாதிகள். அல்லேலூயா. யாரை பார்த்து சொல்கிறாரு? யூதர்களை பார்த்து தைரியமாக பிரசங்கம் பண்ணுறாரு. இப்போ பிரசங்கம் மாறுது. அப்படியே நியாயப்பிரமாணத்தை குறித்து 10 கட்டளைகளை குறித்து 7ஆம் நாட்களை குறித்து அவ்வளோ அழகாக போதித்து கொண்டவர். எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு அழகாக பிரித்து ஒவ்வொரு சபைகளிலும் போதித்த அதே பவுல் இப்போது தேவனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சந்தித்த பிற்பாடு, ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு பிரசங்கத்தை கர்த்தருக்காய் மாற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் புறஜாதிகள் என்று சொன்னீர்களே, அவர்களல்ல, அவர்களாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டபடினாலே அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். இப்பொழுது யார் புறஜாதிகள் என்றால் நீங்கள் தான் புறஜாதிகள்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. யாரப்பா சொல்கிறாரு? அந்த தைரியம் வந்ததுனால தான் பவுல் மேலே அநேக யூதர்களுக்கு வெறி வந்தது. கொலை செய்ய வேண்டும் என்று, தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிறான் என்று பவுல் மேலே கோபம் வந்ததாம். அவர் எவ்வளோ துன்பப்படுத்தினா அதெல்லாம் சொல்லப்ப நேரம் இல்லை. அல்லேலூயா. பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்தை குறித்து உங்களுக்கு பிரசங்கித்து கொண்டு வருகிறேன். பவுல் பிரித்தெடுத்த பிற்பாடு இயேசுக்காய் வாழ்ந்தார். நியாயப்பிரமாணத்தில் உள்ள மனுஷன், நியாயப்பிரமாணத்துக்காக வாழ்ந்த மனுஷன், நியாயப்பிரமாணத்தையே போதித்த மனுஷன் இயேசுவை சந்தித்த பிற்பாடு, இயேசு ஏற்றுக்கொண்ட பிற்பாடு இயேசுக்காய் வாழ ஆரம்பித்தார். இயேசு குறித்து சொல்ல ஆரம்பித்தார். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத அதே தேவனுடைய பிள்ளைகள் நியாயப்பிரமாணத்தின் மக்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்களெல்லாம் ரட்சிக்கப்படல, உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படல, நீங்களும் தேவனுக்கு முன்பாக எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள், நீங்கள் புறஜாதிகள். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி இருக்கும் பாருங்க கொஞ்சம். அவங்களுக்கு ரொம்ப இப்போ கூட யூதர்கள் ரொம்ப வைராக்கியமானவர்கள். இப்போ கூட அவனுக்கு ஒரு பிளெயினில் போகிறான்னா அவங்களுக்கு தனி இருக்கை இருக்கும். அந்த இருக்கையில் யாரும் அமர விட மாட்டாங்க. ரபின்னு அழைக்கப்பட்டவர் அவ்வளோ பரிசுத்தமாக ரொம்ப ரொம்ப யூதர்கள் ரொம்ப உலகத்திலேயே பக்தி மார்க்கத்தில் சிறந்தவர்கள் யூதர்கள். உலகத்திலே சொல்லுவேன் நான். 7ஆம் நாளை கடைப்பிடிப்பார்கள். நிறைய காரியத்தில் யூதர்கள் வைராக்கியம் உள்ளவர்கள், ரொம்ப வைராக்கியம் உள்ளவர்கள். அப்படிப்பட்டவர்கள் மத்தியில் இயேசுவை குறித்து பிரசங்கிக்கும் பொழுது அவர்களுக்கு பவுல் மேல் கோபம் வந்தது. ஏன்? பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, இயேசுக்காய் வாழ வேண்டும் என்ற வாழ்க்கை. நல்லா கவனிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. வெட்டப்படாத ஒரு வாழ்க்கை, மற்றவர்களுக்கு இயேசு அறிவிக்க வேண்டும் மன துணிச்சல் உள்ள ஒரு வாழ்க்கை. பவுலை மாத்திரம் பிரிக்கலை, நம்மையும் கர்த்தர் பிரித்து எடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட பவுல்
அவரோட கூட இயேசு இருந்தாராம். நம்மளும் அந்த தாகமும் அந்த வைராக்கியம், இயேசுக்காய் வாழ வேண்டும் என்ற வைராக்கியம், அந்த வாஞ்சியம் தாகம் இருந்தால் வார்த்தை மாறாத தெய்வம் அவர் ஆசீர்வதிப்பதற்காக பிரித்தெடுத்தார். ஆனால் அவர்களோ ஆசீர்வாதத்தை என்ன பண்ணாங்க? இழந்துட்டாங்க. பவுல் அதெல்லாம் அழகாக எழுதுவார். பிரித்தெடுத்தார். எதற்கு பிரித்தெடுத்தார்? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு கொண்டு போக வேண்டும். நீங்கள் அடிமையாய் வாழ்கிறீர்கள், நீங்கள் நொறுக்கப்படுகிறீர்கள், நீங்கள் கசையடிப்படுகிறீர்கள், நீங்கள் கண்ணீர் விடுகிறீர்கள், உங்களுக்கு ரெஸ்டே இல்லை. உபத்திரவத்தின் மத்தியில் குகையில் உங்களை பார்க்குறேன். யோசித்து பாருங்கள், நம்மளை கூட அப்படி தான் பார்த்துருப்பார். ஆனால் அவர்களோ வண்ணங்கா கழுத்துள்ளவர்களாய் மாறினார்கள். தேவனுக்கு முதுகை காட்டினார்கள். தேவன் கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அவர் என்ன பண்ணலை? பிரித்தெடுத்தும் அவர்கள் அவர்கள் அந்த பிரித்தெடுத்த ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளலை. இதெல்லாம் நல்லா கவனிக்கணும். ஏதோ பிரசங்கம்னு நினைக்கக்கூடாது. இந்த பிரசங்கத்தின் கருவை கவனிக்க வேண்டும். அல்லேலூயா. யாருக்கெல்லாம் புரியுது? எதற்கு பிரித்தெடுத்தாராம்? சமாதானம் இல்லாத வாழ்க்கையிலே வாழ்ந்த மக்களை பிரித்தெடுத்து சமாதானத்தை கொடுக்க முடியாத, சாப பாவத்தில் வாழ்ந்த மக்களை பிரித்தெடுப்பதற்காக பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை கொடுக்க முடியாத இஸ்ரவேல் மக்களுக்கு நியாயப்பிரமாணத்தை தேவன் கொடுத்தார். நமக்கோ இயேசுவை கொடுத்திருக்கிறார். இதன் மத்தியில் பவுல் வாழுறாரு, நியாயப்பிரமாணத்தில் வாழுறாரு, புதிய ஏற்பாடு காலத்தில் வாழுறாரு. அந்த மனுஷனை குறித்து நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் சொல்கிறார், அதான் 2:15 அதான் வாசித்தோம். நம்ம புறஜாதிகள் நம்ம என்ன சொல்லிட்டோம்? அவங்களாம் பாவிகள், அவரெல்லாம் ரட்சிக்கப்படாதவங்களாம் பாவிகள். இல்லை இல்லை இல்லை, இயேசுவை விசுவாசிக்காத நீங்களும் பாவிகள் தான்றார். தைரியமாக சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது தேவனுடைய பார்வையிலே பட்சபாதம் இல்லை. தேவனுடைய பார்வையில் பட்சபாதம். ஏன் இஸ்ரேல் மக்களை தெரிந்து கொண்டார்? ஒன்று புரிஞ்சுக்கணும். நான் சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். இப்போது நானும் பாசம் ஒரு டைமில் நாங்கள் அப்படி போனோம்னா, வண்டியில் போனோம்னா பலாப்பழம் கேட்பாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம், அல்லேலூயா. போனோன்னு பலாப்பழம் வாங்க வண்டி நிறுத்தணும், ஒரு பலாப்பழத்தை எடுத்து கொடுத்துருவாங்க. யாரெல்லாம் வாங்கியிருக்கிறீங்க? ஒரு பலாப்பழத்தை வாங்கி கொடுத்தோன்னா வாங்கி பார்த்தோன்னே டேஸ்ட்டு நல்லா இருக்குது. சரி, ஒரு 20 ரூபாய்க்கு வாங்குறவங்க வைத்து நீங்கள் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்க? 40 ரூபாய்க்கு வாங்கிடுவாங்க இல்லையா? அப்போ அந்த பலாப்பழத்தில் ருசி, அந்த பலாப்பழத்தை வாங்க வேண்டும் என்ற எண்ணம் நல்ல பிரயோஜனமானதான் யோசிக்க அவன் அந்த பலாப்பழத்தை கூட. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இதை நீங்கள் பெருசாக எடுத்துக்கூடாது. இந்த உதாரணம் சொன்னால் தான் புரியும். அதுதான் உலக ரட்சகரை தேவன் எதற்கு கொடுத்தார் என்றால், எடுத்தவனும் உலக ரட்சகரை கொடுத்திருந்தா தெரிஞ்சிருக்காது. முதல்ல ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். புரிஞ்சுக்கணும், நல்லா புரியும்னு எனக்கு உங்களால் சொல்லிடலாம். பலாப்பழத்தை ஏன் காட்டினேன்? ஆபிரகாமை தெரிந்து கொண்டார், ஆபிரகாம் சந்ததியை தெரிந்து கொண்டார், இஸ்ரவேலராய் மாற்றினார், மோசையை அனுப்புகிறார், நியாயபலத்தை கொடுக்கிறார். அப்போ தான் தேவன் யார் என்பதை அவர் மத்தியில் வெளிப்படுத்துகிறார். பலாப்பழம் எப்படி ருசி உள்ளது என்பது எப்படி ஒரு பழத்தை ருசித்து பார்க்கிறோமோ, அதே போல் தேவன் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு நேரடியாக கொடுத்திருந்தா தெரிஞ்சே இருக்காது. அல்லேலூயா. முதலிலே நியாயப்பிரமாணத்தை கொடுத்து தனக்கென்று ஒரு ஜனத்தை பிரித்தெடுத்து அந்த அடிமை தேசத்திலிருந்து எகிப்திலிருந்து பிரித்தெடுத்து அவர்களுக்கு தேவன் வழிநடத்தி 40 வருடங்கள் வழிநடத்தி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை காட்டும்போது தான் தேவன் யார் என்பது உலகத்துக்கு தெரிஞ்சது. அல்லேலூயா. புரியுதுங்களா? அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் இயேசு ஏற்ற காலம் வரும்போது இயேசு அனுப்புகிறார். அல்லேலூயா. உலக ரட்சகரை ஏன் அனுப்பினார்னாக்கா, உலகத்தில் தாம் யார் என்பதை தேவன் வெளிப்படுத்துவதற்காக இஸ்ரவேல் மக்களை அந்த தேசத்தில் மையத்தில் பிரித்தெடுத்தார். புரியுதுங்களா? அல்லேலூயா. ஆகையினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அவர்களும் ஞானசானம் எடுத்தார்கள், நாமும் ஞானசானம் எடுத்தோம். 1 கொரிந்தியர் புத்தகம் 10ஆம் அதிகாரத்துக்கு வரும். கவனிக்கணும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சரி, 11ஆம் வசனம் அடிக்கடி நம்ம வாசிப்போம். இவைகள் எல்லாம் திஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்குதான் பைபிள்.
அல்லேலூயா. யாருக்காக எழுதப்பட்டது அந்த பைபிள்? முடிவு காலத்தில் வாழ்கிற, அதான் காலம் பூமி, அதாவது முடிவு காலம் என்றால் உலக அழிவின் காலம் வரைக்கும் இந்த பைபிள் மாறாது. அல்லேலூயா சொல்லுமா. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒழிந்து போகாது. அழகாக சொல்கிறார் ஆண்டவர். இவங்களெல்லாம் திஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. யாருக்கு? நியாயப்பிரமாணத்தில் வாழ்ந்த காலத்தை குறித்து சொல்கிறார். இப்போ கவனிக்கணும் நல்லா. அல்லேலூயா. இவெல்லாம் பிரித்து பார்த்தோம் இல்லையா? இப்போ தான் ரொம்ப கவனிக்கணும். யார் சொல்கிறாருன்னா நியாயப்பிரமாணத்தில் வாழ்ந்த காலத்தை குறித்து பேசுகிறார் ஆண்டவரிங்க. இவைகளெல்லாம் திஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. முன்மாதிரியாக உங்களுக்கு முன்மாதிரி கர்த்தர் வைத்திருக்கார். இப்படி நடந்தது. இப்போ நம்ம போகிறோம் ஒரு இடத்துல, யாருக்காவது ஒரு எர்த்து ஷாக் அடிக்குதுன்னு வச்சுங்களேன், உடனே என்ன ஆயிரும்? அலர்ட் ஆயிரும். உடனே ஜாக்கிரதை ஆயிரும். உடனே என்ன பண்ணுறோம்? எல்லாருக்கும் சொல்கிறோம், அவன் இப்போ போகாதீங்க, என்ன பண்ணுறீங்க? அங்கே ஷாக் அடிக்குது, போகாதீங்க யாரும் போகாதீங்க இல்லையா? நம்ம ஜாக்கிரதையா இல்லையா? அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, அவர்களுக்கு ஷாக் அடிச்சுது, உங்களுக்கும் ஷாக் அடிக்கக்கூடாது. புரிஞ்சுக்கினா அழகான வாழ்க்கைமா இது, ரொம்ப அழகான வாழ்க்கை. சபா தான் சொல்லி கொடுத்துனே வருது. ஏன் பாலும் தேனும் ஓடுற தேசத்தை அவங்க போய் பார்க்கல? ஏன் பார்க்கல? தேவன் போய் பேசுகிறவரா? இல்லை. தேவன் வாக்கு முறை இல்லை. அவர்கள் சரியில்லை. தேவன் கொடுத்தது தான். ஆயத்தம் பண்ணிட்டு தான். அன்பு மகளே மகனே, கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிற ஆயத்தமானது இருக்கிறது. அல்லேலூயா. பெற்றுக்கொள்கிற நாம தான் சரியாக இருக்க வேண்டும். கஷ்டமே இல்லை. நீங்கள் ஜெபிச்சா தான் கிடைக்கின்ற பிரசங்கத்தை நம்பாதீங்க. அந்த பிரசங்கம்லாம் நம்ம சபையில் கிடையாது. நீங்கள் ஜெபிச்சு கேளுங்கன்னா கிடையவே கிடையாது. ஆமாம், கர்த்தர் சொல்கிறார், அவர் ஜெபிச்சார் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக. அவர் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். அல்லையிலே கானான் சரி ஓடி வந்தா கேட்டார் ஜெபத்தை. அதுமாரி நீ நான் ஜெயிப்பிக்கணும் கிடையாது. பழைய ஏற்பாட்டு காலம் அண்ணால் ஜெபிச்சுத்தரும். அதை இடத்துல நீங்கள் சேர்க்காதீங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் வந்து அண்ணாவில் கொண்டு வந்து இங்கே சேர்த்துனா அண்ணாவில் போல ஜெபிப்போம்? இல்லை. இதான் சொல்கிறாரு, அவர்கள் கீழ்ப்படியாத போனாங்க. நான் பாலும் தேனும் ஓடுற தேசத்தை கொடுத்துட்டேன், அவங்க கீழ்ப்படியில் போய் பெற்றுக்கொள்ளலைன்றார். அதனால் ஜாக்கிரதை, ஷாக் அடிக்கக்கூடாது. அல்லேலூயா. அவர்களுக்கு நடந்தது உங்களுக்கு நடக்கக்கூடாது என்பதை நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆசீர்வாதம் பாக்கெட்டில் பணங்க தான் சொன்ன, பாக்கெட்டில் பணம் ஆசீர்வாதம் இல்லை. எது ஆசீர்வாதம்? ஆமாம், உடல் பலனும் சமாதானம். அது இருந்துட்டாக்கா எல்லாத்தையுமே நம்ம கொண்டு வந்துடலாம். அல்லேலூயா. சரி, இப்போ நான் விஷயத்துக்கு வரேன். முதல் வசனத்தில் வாசிக்கலாமா? முடிச்சிடலாம். கர்த்தர் நல்லவர். அப்போ 10ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கலாம். இப்படி இருக்க நம்ம நடந்த சம்பளம் பழைய ஏற்பாட்டு காலத்தையும் புதிய ஏற்பாட்டு காலத்தையும் சொல்லிட்டேன்ல. நான் இதெல்லாம் நான் மேலே போனாக்கா நேரம் இருக்காது. இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாக இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் என்னப்பட்டார்களா? அவர்களும் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் தான். சொன்னேன் இல்லையா? நியாயப்பிரமாணத்தில் வாழ்ந்தவர்களும் ஆண்டவர் எப்படி பார்க்குறாருன்னா, இவர்கள் கடலுக்குள்ளாய் சமுத்திரத்துக்குள்ளாய் நடந்ததினாலே. இப்போ நாமளும் என்ன பண்ணுறோம்? ஏரியிலையோ என்ன பண்ணுறோம், குளத்துல என்ன பண்ணுறோம், முழுக்க ஞானஸ்நானம் எடுக்கிறோம். ஆண்டவருடைய பார்வை எப்படி இருந்ததுன்னா, அவங்கள பார்க்கும்பொழுது மோசே வழிநடத்தின்னு போகிறாரு. போகும்போது 20 லட்சத்துக்கு மேலான மக்கள் ஒரே நேரத்தில் ஞானஸ்நானம் கொடுத்த ஒரே சம்பவம் இது ஒன்று தான். அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லாரும் கடலின் வழியாக போகிறாரு. கடலை அப்படியே பிரிந்து அழகாக சுவரை போல் நிற்குதான். இந்த பக்கம் இந்த தரை, ஈரப்பட்ட தரை எப்படி இருக்குனாக்கா சொதன்னு இருக்குன்னா இல்லையா? நம்ம பீச்சில் நடந்தால் எப்படி இருக்கும்?
அந்த மாதிரி காய்ந்த மணலை போல இருக்கிறார். எவ்வளோ பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. இன்றும் செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்கள் பாதைகள் நெய்யாய் பொழியும். தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். ஒன்றுமே இல்லை, நம்ம தேவனை நோக்கி பார்க்கணும், முதுக காட்டக்கூடாது. அல்லேலூயா. வண்ணங்கா கழுத்துள்ளவர்களாக இருந்தார்களாம். தலை ஆண்டு முன்னாடி சரண்டர் ஆகணும். நீங்கள் தான்பா எனக்கு. அல்லேலூயா. நீர் இல்லாமல் எனக்கு யார் உண்டு? அல்லேலூயா. சொல்லுவதற்கு அது ஒரு ஆசீர்வாதம் தான் சொல்லுவேன். அது ஒரு ஆசீர்வாதம். சொல்லுவதற்கு ஒரு கிருபை. அது சொல்லுவதற்கு கிருபை 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 கிருபை. அல்லேலூயா. சொல்லுமா, அவருடைய பாதத்தில் விழாமல் நீங்கள் யார் காலில் போய் விழ போகிறீங்கன்னு கேட்குறேன். யார் முன்னாடி போய் கை கட்டி நிற்க போகிறீங்கன்னு கேட்குறேன். அப்பா பாதத்தில். அல்லேலூயா. முழுவதுமாய் முழங்கால் படியிட்டு முழுவதுமாய் முற்றிலுமாய் சாய்க்கணும் அந்த சமூகத்தில். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அதான் இங்கே சொல்கிறார், ஞானஸ்நானம் அவர்களும் எடுத்தார்கள். கடல் வழியாய் போகிறாங்க. பரலோக தேவன் பார்க்குறாரு. மோசே உன் கையில் இருக்கிற கோலை உயர்த்துறாரு. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே செய்யலை. ஜெபம் பண்ணு, கட்டளையிடு, எதுவுமே சொல்ல. அல்லேலூயா. சொல்லுவோமா, தேவனுடைய வார்த்தைக்கு மோசே கீழ்ப்படிந்தார். கோலை உயர்த்தினார். கோலை உயர்த்தின மாத்திரத்திலேயே கரையிலிருந்து கடல் பிரிவதை பார்க்கிறார்கள். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய அற்புதங்களை செய்தார். தம் ஜனத்தாராகிய அவர்களுக்கே அற்புதம் செய்தார் என்றால் நியாயப்பிரமாணத்தை கொடுத்து கவனிக்கணும். மக்களே, பிள்ளைகளே, நியாயப்பிரமாணத்தை கொடுத்து தம் ஜனமாய் மாற்றினா அவர்களுக்கே கர்த்தர் வழியை திறக்கிறார் என்றார். தம்முடைய குமாரனாகிய இயேசு உங்களுக்கு கொடுத்தவர் உங்களுக்கு வழி திறக்காமல் இருப்பாரோ? வழியை கண்டிப்பாக திறந்திருக்கிறார். அல்லேலூயா. நாம தான் நடக்கிறது கிடையாது, தயங்கி இருக்கிறோம். அவர்களோ முறிந்து விழுவார்கள். அல்லேலூயா. சொல்லுமா, அல்லேலூயா. அங்கே அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். எகிப்தியர்கள் பின்னாடி திரத்திட்டு வந்தாங்க, சேனைகளோடு சாரட்டும் எல்லாம். அது வந்தது. எல்லாருமே வந்து கரையில் காலை வைக்கிறாங்க. கம்முன்னு இருக்கார் தேவன். சம்பளம் அவங்களுக்கு தெரியலையா? நல்லா தியானிச்சு பாருங்கள். அவங்க கரையில் காலை வச்சு உள்ளே போகிறாங்க. உள்ளே போகிறதுக்கும் தேவன் அதையும் பார்க்குறாரு. அல்லேலூயா. அவங்களுக்கு என்ன ஒரு 40-50 அடி கேப் இருக்கும். கர்த்தர் ஸ்தோத்திரம். கிட்ட நெருங்க 20-30-40 அடி வந்து 30வது 20வது 10வது கிட்ட வருது. அவங்க குதிரையில் வராங்க. இவங்க நடப்பயணவங்க. தேவன் அதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கிறாரு. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பார்த்து கொண்டு தானே இருக்கிறார். திகில் அடைந்தார்கள், பயந்தார்கள். ஆண்டவரே, நாங்கள் வந்துட்டாங்க கிட்ட வந்துட்டாங்க. கையில் ஈட்டியும் வாலுமா எல்லாம் வந்துட்டாங்க, கிட்ட வந்துட்டாங்க. குதிரைப்படை வருது, கிட்ட வருது. அமைதியாக இருக்கிறார் தேவன். அல்லேலூயா. சொல்லுமா, நம் தேவன் நல்லவர். கரங்கள் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? பாருங்கள்ல, ஆச்சரியமாக இல்லை? அதெல்லாம் நினச்சி கொஞ்சம் வீட்டில் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா இயேசுக்காய் வாழ்கிற வாழ்க்கை வந்துடும், தானாக வந்துடும். இதெல்லாம் சிந்திச்சு பாருங்க. கிட்ட வருது, தேவன் அமைதியாக இருக்கிறார். அப்படியே மோசே ஏறிட்டார், கரை ஏறிட்டார். மோசே ஏறி அண்ணன் நின்று பார்க்குறாரு. கிட்ட வந்துடுச்சு. எகிப்து படைகள் வருது, பார்வோன் சேனை வந்துட்டு இருக்குது. கிட்ட வந்துடுச்சு, பார்க்குறாரு. ஜனங்களெல்லாம் கரையாடுறாங்க. இந்த பக்கம் கரையாடு, இந்த இன்னும் கொஞ்சம் ஜனங்கள் கிட்ட வருது, படை வருது, கிட்ட வருது. இந்த மக்கள் வந்து இந்த கரையை சேர்ந்தார்கள். அல்லேலூயா. கடைசி இஸ்ரவேலை வந்து கரையை ஏறினவனையும் அல்லேலூயா சடிதியாக இரு பக்கம் நின்ற கடல்கள் சேர்ந்ததான். அல்லேலூயா. சொல்லுமா, உனக்காக கர்த்தர் இயற்கைகளை கட்டளையிடுவார். நல்லவர் அவர். நம்ம தொழுது கொள்கிற தேவன் மிகவும் ரொம்ப நல்லவர். அன்பாக சேவிக்கணும், ஆசையாக தொழுது கொள்ளணும், நேசமாக பார்த்துட வேணும். நம்பிக்கையோடு கர்த்தர் நீ செய்வீர் அப்பா, நிச்சயமாய் செய்வார். தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஒரு எகிப்தையும் கூட காணலையா? அந்த லாஸ்ட்டில் வந்தவன் உள்ளே வர வரைக்கும் பார்த்துனுக்கிறாரு எகிப்தியன். அல்லேலூயா. சொல்லுமா, இந்த முதல்ல இருக்கிற எகிப்தியன் சேனைப்பட வெளியே வராதவளுக்கு அதையும் பார்க்குறாரு. அந்த கடைசியில் வராம்பர், அவன் வெளியே இருக்கக்கூடாது என்பதற்காக அதையும் பார்த்துன்னு தாங்கிறாரு. அவன் வேந்தனா என்ன ஆகிடுவான்? தப்பிச்சிடுவான்.
இன்று கண்டு எகிப்தில் இனி நீ என்ன பண்ண மாட்ட, பார்க்க மாட்டேன்றார். ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டாரு. அவ்வளவு பர்ஃபெக்டாக தேவன் செய்கிறார் தெரியுமா? எவ்வளோ நீதி செய்கிற தெய்வம் அவர், நீதியின் சூரியன் அவர். உன் நம்பிக்கை ஒருபோது வீணாகாது. அல்லேலூயா. கடல் அப்படியே அவன் உள்ளே வந்தவனையும் கடலுக்கு கடலை இட்டுருப்பார். நீங்கள் கடலே, அல்லேலூயா. ஒரு ஆர்டர் ஒன்று வந்திருக்கும்போது பரலோகத்துலேருந்து கடலுக்கு, கடலுக்கு செவி உண்டு. காற்றுக்கும் கடலுக்கும் செவி இருந்தா தெரியுமா? காற்றை பார்த்து சொன்னார், என்ன சொன்னார்? எரியாதுன்னு சொன்னார். உடனே அடங்கிடுச்சு. அல்லேலூயா. கடலை பார்த்து என்ன பண்ணார்? நீ பொங்காதன்னாரு. அது அமைதியாயிடுச்சு. ஒரு கட்டளைக்கு எல்லாமே அடங்குது. ஏன்? சிருஷ்டிக்கிற அவர் தானே, எஜமானன் அவர் தானே, சர்வலோகத்தின் அதிபதி அவர் தானே. அவைகளுக்கு பாதுகாப்பு கொடுத்த தெய்வம் நமக்கும் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கலாம். ஞானஸ்நானம் எடுத்தார்கள் எல்லாரும். ஒரே ஞானம், நம்மளும் ஞானத்தை புசிக்கிறோம். திருவந்து எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தாங்க. திரு ரத்தம். எப்படி எனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அல்லேலூயா சொல்லுமா? அவர்கள் அப்பத்தை புசித்தார்கள், தண்ணீரை குடித்தார்கள். நாமளும் அப்பத்தை புசிக்கிறோம், ரத்தத்தை குடிக்கிறோம். நாமளும் திருந்து எடுத்தோம், அவங்களும் திருந்து எடுத்தாங்கன்னு சொல்கிறார். ஆண்டவரே சாட்சி சொல்கிறார். ஏன்னா அவருடைய பார்வை அப்படி பார்த்துது. அவங்கள போகும்போது, கடல் மத்தியில் போகும்போது அவர் சொல்கிறாரு, நீங்களாம் ஞானசானம் எடுத்துட்டீங்க, நான் வருங்காலத்தில் கிறிஸ்துவ அனுப்புவேன். இப்போது நான் உங்களுக்கு ஞானசானம் கொடுத்துறேன். மோசே ரட்சகர் மூலியமாக எகிப்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டனா நீங்கள் ஞானசானம் பெற்றீர்கள். ஞானசானம் பெற்றோர் நின்றார்களா? அதான் கேள்வி. அல்லேலூயா, அல்லேலூயா. நிலை நிற்கவில்லையே. தேவன் அவர்களுக்காக மனஸ்தாபப்பட்டார். கண்மலையாகிய கிறிஸ்துவாக அவர்களை பார்த்தார். கிறிஸ்து கொடுத்ததாக பார்த்தார். நியாயபரம்பத்தை கொடுத்தார். அவர்கள் நிலை நிற்காமல் போனதுக்காக மன வருத்தம் அடைந்தாராம். அன்பு மகளே, மகனே, தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை நமக்காக பலி கொடுத்தாரே. நம்ம வாழ்னா நம்ம குறித்து எப்படி நினச்சிருப்பார்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நமக்கு ஒருத்தர் உதவி பண்ணுறோம், உதவி பண்ணால் அந்த நன்றியே, அந்த அந்த புன்சிரிப்பு, அந்த அவங்களுடைய அந்த பதில் நம்ம பார்க்கும்போது சந்தோஷப்படுறோம். இதே அவர்களுக்கு நம்ம ஒரு உதவி செய்யலாம், நீ என்ன உதவி செஞ்சுட்டேன்னா நம்ம மனசு வருத்தப்படுமா பாடாதா? அப்படி தான் சில பேர் வாழ்ந்துக்கணும். தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த சத்தியத்தெல்லாம் அழகாக சொல்லி கொண்டு வருகிறேன். இதுக்கு மேலே புரியலாம், எப்படி புரிய வைக்க முடியும்? தேவன் எனக்கு இயேசு கிறிஸ்துவை கொடுத்து உதவி செய்தார். நான் என்ன செஞ்சேன்னு கேட்குறேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. என்ன செஞ்ச? அப்படி தான் சில பேர் வாழ்ந்துருக்கிறாங்க இன்னும். அல்லேலூயா. கர்த்தர் வாசிக்கலாம். அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் ஸ்தோத்திரம், அவர்கள் மேலே என்னவா இல்லை? பிரியமாக இல்லை. ஒன்றும் இல்லை. ஒன்றும் மோசே மூலமாக நியாயபரத்தை கொடுத்து அவங்க கடைப்பிடின்னு அவங்க மேலே அவருக்கு என்ன இல்லை? பிரியலை. நான் பிரித்து காட்டுறேன். ஏன் பிரித்து எடுத்தாருன்றதை காட்டி கொண்டு வருகிறேன். இப்போ குமாரனாகிய இயேசு எனக்காக கொடுத்து நான் வாழனா ஏமாலே எப்படி இருந்திருப்பார்? கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நான் அவருக்கு பிரியமாய் வாழணும். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. வாசிக்கலாம். ஆகையால் அதனால் மனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். இருமா கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுமா? ஒரு 5 நிமிஷம் லேட்டாலாம் பரவாயில்ல. வனாந்திரத்தில் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். அது பயணத்திலே பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்த தேவனுடைய வார்த்தையில் அவர்கள் நிலை நிற்காமல் அவர்களே அழிவை ஏற்படுத்தி கொண்டார்கள். அவர்களே ஆசீர்வாதத்துக்கு தூரமாயிட்டார்கள். அவர்களே அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே இல்லை, காணவே இல்லை. அல்லேலூயா. அதான் சொல்கிறாரு, கொஞ்சம் கவனிங்க, அவங்க அழிக்கப்பட்டாங்க, ஷாக் அடிக்குது, அங்கே போகாதீங்கன்னு சொல்ல நம்ம. அதனால் அவங்கள இஸ்ரவேல் மக்களை பாருங்கள், அவங்க வனாந்தரத்தில் என்ன ஆகிட்டாங்க? அழிக்கப்பட்டீங்க. நீங்கள் அந்த இடத்துக்கு போகாதீங்க, உங்களுக்கும் ஷாக் அடிக்கும். அல்லேலூயா சொல்லுமா? சொல்லிட்டா உடனே பதறோம் பற்றியா? உடனே நம்ம ஆயத்தை படுத்துகிறோம், அங்கே யாரையும் போக விட மாட்டோம், நம்ம போக மாட்டோம். ஏன்னாக்கா ஷாக் அடிக்குது. இல்லை இல்லை இல்லை,
அது தப்பிச்சுக்கலாம். ஆனால் இவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. வாசிக்கலாம். அவர் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தமாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுமா. இச்சை, அதாவது இச்சைனாக்கா, அதாவது நான் இயேசுவின் மேல் வைத்திருக்கிற அன்பை காட்டிலும் உலகத்தின் மேல் அன்பு வைப்பேன் என்றால் நான் இச்சையுள்ளவன். அல்லேலூயா. இவர்கள் தேவனை சரியாக புரிந்துக்கலை. ஆகாரத்துக்காகவும் மற்ற அவர்கள் தேவைகளுக்காகவும் தேவனை அதற்காக கேட்டுக்கொண்டிருந்தார்கள். தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிய வேண்டுமே, தேவன் நம்மை அப்படி விடுவித்தாரே, நம்ம அங்கே சவுக்கடிப்பட்டோமே, ரத்த வெறு சிந்தினோமே, தண்ணி கிடைக்கலையே, சாப்பாடு கிடைக்கலையே, நம்ம அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இப்போ அழகாக நம்ம நடத்தி கொண்டு வர்றாரே. இவர்கள் இச்சிக்கிற வாழ்க்கையில் வந்து விட்டார்கள். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, தேவன் இயேசு கிறிஸ்துக்கு மேலே ஏதாவது நீங்கள் அனுபவித்து இருந்திருப்பானால், அது உலகமோ பொருளாதாரமோ உறவுகளோ யாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இயேசுக்கு மேலே அனுபவித்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் இச்சிக்கப்பட்டவர்கள். அவர்கள் அப்படி தான் இச்சித்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைய விஷயத்தில் அப்படி நம்ம யோசித்து பார்க்கணும். எந்த நேரத்தில் தான் நம்ம தேவன் நம்ம இழந்திருக்கிறோம், தேவன் நம்ம கைவிட்டு தேவனை மறந்து இருக்கிறோம். அல்லேலூயா. கவனிக்கணும். வாசிக்கலாம். 6வது வசனமா. அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கு இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ நான் சொல்கிறேன், கர்த்தர் ஸ்தோத்திரம், காலையில் ஒரு 4 மணி வந்துன்னா அது ஒரு இச்சை, எழுந்துக்க முடியல, இச்சை தானே அது இல்லை? புரியுது சொல்கிறது, புரியுதுன்னு நினைக்கிறேன். 4 மணிக்கு எழுந்துக்க முடியாத ஒரு இச்சை தான். ஏதோ இச்சைன்னு இந்த தவறாக கிறிஸ்துக்குள்ளே வந்துட்டு அப்படியெல்லாம் போகக்கூடாது. இங்கே வாங்க, நீங்கள் பலிபீடத்தை தாண்ட வாங்க. 4 மணிக்கு எழுந்துக்கிறது முடியல, இச்சை, அது ஒரு இச்சை, தூக்க இச்சை, கனத்தில் ஆவி. 5 மணி எழுதுனா முடியாது. நீர் எனக்கு முக்கியம் இல்லை, உன் சமூகம் எனக்கு முக்கியம் இல்லை, என் தூக்கம் தான் எனக்கு முக்கியம்னு அன்பு செலுத்துறீங்களே, அதான் இச்சை. இதெல்லாம் புரிந்துக்காமல் வாழ்ந்தால் எப்படி தேவனை புரிந்து கொள்ள முடியும்? ஆராதிக்கிறோம், தொழுதுக்கிறோம், பாட்டு பாடுறோம், எல்லாம் ஜாம்பு கேட்போம், எல்லாம் நோ வேஸ்ட். அல்லேலூயா சொல்லுமா. உன் தூக்கத்தின் மேல் இச்சை. இயேசு சிறந்தவர் அல்ல, என் தூக்கம் சிறந்தது. அதை நான் இழக்க மாட்டேன். அதை நான் இழந்தேனாக்கா நான் அவ்வளோதான். அல்லேலூயா சொல்லுமா இருந்தது, அவ்வளோதான் ஆயிடுது, தண்டமாயிடுது அந்த வாழ்க்கை. யோசிச்சு பார்த்தீங்களா? அதான் இச்சை. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதெல்லாம் திஷ்டாந்தமாக அவங்களாம் என்ன ஆனாங்கன்னு யோசித்து பாருங்கள். அவங்கள தேவனை மறந்தார்கள், தேவன் செய்த நன்மைகளை மறந்தால். நியாயப்பிரமாணத்தின் வாழ்க்கை இது, கிறிஸ்துவின் வாழ்க்கை. தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுக்கல, ஒரே பேரனு குமாரனை எனக்காக கொடுத்தார் எங்கள் அப்பா. அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா. எவ்வளோ உரிமை கொண்டாடணும். நம்ம கொண்டாட வேண்டிய பிள்ளைங்க. தரித்திரரா கவலைப்பட்டுக்கின்னு மூஞ்சி வச்சுக்கின்னு என்ன வாழ்க்கைன்னு கேட்குறேன். அல்லேலூயா. வாசிக்கலாம். ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரரானது போல நீங்களும் ஆகாதிருங்கள். அல்லேலூயா. பொருளாசை தானே விக்கிரக ஆராதனை சொல்லுது வேதம். விக்கிரக ஆராதனை ஒன்றும் இல்லை. வேதம் சொல்லுறது நீங்கள் பொருளாசையுள்ளவர்களாக இராதிருங்கள். அல்லேலூயா. ஏன்னாக்கா அப்படி தப்பி தவறி நான் காலையில் எழுந்துக்கிறேன், 5 மணிக்கு எழுந்துக்கிறேன்னு வச்சுக்க, ஆண்டவரே அல்லேலூயா, சுயத்திற்காக ஜெபத்தை எடுப்பது அதான் ஆராதனை. அந்த ஆராதனை தான் விக்கிரக ஆராதனை. நீங்கள் போய் அப்படி ஒன்றும் இல்லை. தன் நன்மைக்காக இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் விக்கிரக ஆராதனையை தொழுது கொள்கிறார்கள். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஏதோ நம்ம போய் அப்படி ஒன்று தொழுது கொள்ள வேண்டியது அவசியம் இல்லை. வந்துட்டோம் நம்மலாம்.
என் பலனுக்காக, என் சுயத்திற்காக, என் வேண்டுதலுக்காக நான் மண்டியிடுவேன் என்றால் அதுதான் விக்கிரக ஆராதனை. இதெல்லாம் புரிந்துக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவன் என்னை பார்க்கல, நான் கடை தான் கொடுப்பாரு. நான் கண்ணீர் விட்டு கதறி விட்டு முறையிட்ட தான் கொடுப்பாரு. அப்படி கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லவே இல்லை. தப்பென்னும் கொள்ளாதிருங்கள். அப்படி ஒரு பிரசங்க சபையில் ஒரு நாளும் வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் அந்த ஆராதனை என்றார். அப்புறம் வாசிக்கலாம். அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாது இருப்போமாக. கிறிஸ்துக்குள்ளே வந்துட்டோம். நான் கிறிஸ்துக்குள்ளே வந்துட்டேன். நான் 4 கிழமையே பார்க்குறதே கிடையாது. கல்யாணமானாலும் சரி, நல்லது கட்டுறதாலும் சரி, எதுவாக இருந்தாலும் 4 கிழமை தேதி ஜோசியம் இதெல்லாம் யார் பார்க்குறாங்களோ அவங்களாம் வேசித்தன வாழ்க்கைன்றார் ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. இவர்கள் வேசியின் வாழ்க்கை, விபச்சார வாழ்க்கை வாழ்கிறார்கள். என்னையும் சேவிக்கிறார்கள், அங்கே போய் ஜோசியமும் பார்க்கிறார்கள். என்னையும் தொழுது கொள்கிறார்கள், அங்கே போய் கை ஜோசியம் என்னென்ன இருக்குது, என்னென்ன இருக்குது பாரு. நாள் பார்க்கறது, கிழமை பார்க்கறது, மஞ்சா போட்டு பார்க்கறது. அல்லேலூயா. அவங்கள யார்? அவங்க வேசிகள். இன்னைக்கு புதன்கிழமை, இன்னைக்கு நல்ல நாள் சொன்னாலும் அவங்க வேசி தான். இனி சொல்லாதிருப்பாயாக. எல்லா நாளுக்கும் கர்த்தர் ஆண்டவராக இருக்கிறார். எல்லா நாளும் அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். இது மேட்டு நம்ம சபையில் வெள்ளிக்கிழமை நல்ல நாள் அன்றைக்கி வச்சிடலான்னாக்கா நீங்கள் யார்? நீங்கள் வேசிகள். அல்லேலூயா சொல்லுமா? இனி அந்த வார்த்தையோட கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அங்கே சம்பவத்தை பாருங்கள், அங்கே சம்பவித்ததை பாருங்கள். அவங்க அப்படி தான் வேசித்தனம் பண்ணாங்க. அல்லேலூயா. அது நேர்பாக எகிப்து தேசத்தின் தெய்வங்கள்லாம் ஞாபகம் வந்துடும், அப்படியே வந்துடும். ஆண்டவர் முகத்தை மாத்திரம் பார்க்குறாரு, உள்ளத்தை பார்க்குறாரு. அல்லேலூயா. 10 வாதைகளை நினச்சி பார்த்து கர்த்தர் சோதரம் அதெல்லாம் சொல்ல நேரம் கர்த்தர் வாசிக்கலாம். அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. அல்லேலூயா. இது நான் இதை கர்த்தர் சோதரம். சர்ப்பங்களையும் தேள்களையும் எடுப்பீர்கள், அது உங்களை ஒன்றும் என்ன பண்ணாது, சேதப்படுத்தாதுன்னு சொன்னோடனே பாம்பை கையில் எடுத்துக்கிறது. சொல்லிட்டார் ஆண்டவர். ஒருத்தர் என்னை கேட்டார். என்ன கேட்டார்னாக்கா, நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன். நான் என்கிட்ட அவர் கணக்கு பிள்ளையாக இருந்தார், திமுகவில் செயலர். அவர் நான் ரட்சிக்கப்பட்டு அவர் கவிதை எழுதுனா என்கிட்ட கவிதை எழுதுவார். நல்லா கவிதை எழுதுவார். என்கிட்ட கவிதை எழுதுவார். மலர்ச்செழியன் தெரியும் அவங்களுக்கெல்லாம். மலர்ச்செழியன்னா தெரியும். அவர் என்கிட்ட கவிதை எழுதுவார். கவிதை எழுதிட்டா நேராக வந்துடுவார். அப்போது எழுதி, சத்தியம் அந்த கவிதை கொஞ்சம் எழுதிப்போம், அவங்க கையத்து நல்லது, அப்படியே அனுப்பிச்சிடும் அப்படின்னார். எழுதி கொடுப்பேன். அப்புறம் ரசிக்கப்பட்ட பிற்பாடு திருப்பி வந்தார். என்னப்பா ரொம்ப நாள் அது கவிதை எழுதுப்பா, இது மாதிரி நான் கவிதைலாம் எழுத மாட்டேன்னார். ஏன்னாக்கா மனுஷனை புகழ்ந்து எழுதலாம் என்கிட்ட கிடையாது, இவனை எழுத மாட்டேன். அப்படியா? ஆமாம்ப்பா, ஆமாங்கண்ணா அப்படின்னு. அப்போ ஏசப்பா தான் உனக்கா அப்படி? ஆமாம். அப்படி இப்படி பேசினுட்டு, சரி இந்த கரண்டில் கை வை, உங்கள் ஏசப்பா காப்பாற்றுவாரா? அல்லேலூயா. கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. நான் ரொம்ப விசுவாசத்தில் முத்தி போய் சொல்லிட்டார, நம்ம யாருன்னு காட்டணும். வேற இதில் போய் வச்சிருந்தேன்னு வச்சுக்கா, நான் இங்கே விழுந்துருக்கணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இது உண்மை, கர்த்தர் அறிவார். நான் சொன்னேன், நானா தொட்டால் கண்டிப்பாக சாக்கடிக்கும். ஆனால் தப்பி தவறி அந்த கரண்ட் அம்மையில் பட்டுச்சுன்னு வச்சுக்க, அது என்னை ஒன்று சேதப்படுத்த. அதுதான் கர்த்தர். அல்லேலூயா. அங்கே தான் காப்பாற்றுவார்.
நீ சொன்ன நான் கை வச்சேனா கண்டிப்பாக சாகடிக்கும். ஆனால் நீ என்னை சாகடிக்கணும்னு எடுத்து வந்து வச்சுனாக்கா எனக்கு தெரியாமல் என்ன பண்ணாது, ஒன்றும் சேதப்படுத்தாதுண்ணே. அவர் தான் வாயை மூடிக்கிட்டார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அவன் சில பேர் பார்க்குறேன், நான் யூடியூப்பில் பார்க்குறேன், பாம்பை கையில் எடுத்து தூக்கினுக்கு அதில் ஒருத்தர் செத்து போயிட்டாராம். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்தமாரி தேவையில்லாத பரிசெல்லாம் பார்க்கக்கூடாது, தேவையில்லாத டெஸ்ட்லாம் பண்ணக்கூடாது. தேவனை வச்சுன்னுக்கிற நம்ம பெரிய ஆள், நம்ம தான் விசுவாசி, நம்ம அப்படின்னு. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதனால் கர்த்தர் நல்லவர். சில இதெல்லாம் நான் சொன்ன விஷயம் அது நிறைய இருக்கும், மேட்ரு அதிகமாக போகும். கர்த்தர் சரி, அடுத்தது வாசிக்கலாம். அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள், அதுபோல். அல்லேலூயா. இதுதான் ரொம்ப முக்கியமானது கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு. முறுமுறுக்கக்கூடாது. கர்த்தர் எனக்கு என்ன செஞ்சிட்டாரு. நிறைய பேர் வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போவதற்கே இதுதான் காரணம். அவங்களாம் நல்லா இருக்கிறாங்க, எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை? அல்லேலூயா சொல்லுவோமா? அவங்களுக்கெல்லாம் எதுவும் நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? இது என்ன இது? இதான் முறுமுறுப்பு. கர்த்தர் ஸ்தோத்திரம். சரி, கடன் வாசித்தலாம். இவளெல்லாம் திஷ்டாந்தங்களாக அவங்களுக்கு நடந்துக்குதுன்றாரு. இதெல்லாம் நடந்துச்சு அவங்களுக்கெல்லாம். ஜாக்கிரதை, கரண்ட் ஷாக் அடிக்கும். அல்லேலூயா சொல்லுமா? ஜாக்கிரதை, இவங்களெல்லாம் அவர்களுக்கு சம்பவித்தது இப்பொழுது வாழ்கிற உங்களுக்கும் எனக்கும் எச்சரிப்பு உண்டாகும்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? அதெல்லாம் கவனிங்க. நியாயப்பிரமாணத்தில் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த அந்த ஜனத்தார் எனக்கு முதுகை காட்டினார்கள். சரி, அவங்கள அழிச்சிக்கினாங்க. சொல்கிறார், இப்போது நியாயபரம் காலையில் இந்த உலகத்தை மீட்க என் குமாரனை கொடுத்தேன், அல்ல இயேசுவை கொடுத்துட்டேன். அங்கே அப்படி நடந்ததுனாக்கா இங்கே எப்படி நடக்கும் நீங்களே சிந்தித்து பாருங்கன்றார். அவர்களே அழிக்கப்பட்டார்கள், அவர்களே கைவிட்டுட்டார். நியாயப்பிரமாணத்தில் வாழ்ந்த அவர்களே கீழ்ப்படாத மனசு வேதனை ஆயிடுச்சு, அழிக்கப்பட்டார். இப்போது என் குமாரனை கொடுத்து உங்களை மீட்க நான் ஆயத்தமாய் காத்திருக்கிறேன் பரலோகத்தில். நீங்கள் உலகத்தாரை போல் வாழ்ந்துன்னா உலகத்துலேருந்து பிரித்து எடுத்துட்டேன், பாவத்துலேருந்து பிரித்து எடுத்தேன். நீங்கள் இப்படிப்பட்ட சம்பவம் இந்த வசனத்தெல்லாம் வாசித்து கவனிச்சிருப்பீங்க. முறுமுறுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா அப்போது என் மனசு எவ்வளோ வேதனைப்படுன்றாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிக்கலாம். வாழ்தான் கடவுள் முடிஞ்சிச்சு. இப்படி இருக்க தன்னை நீர்கொண்டு எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன். அல்லேலூயா. நாம் கரெக்டு தாங்கிறோம், சரியாகிறோம். அல்லேலூயா. நான் நல்லா பாட்டு பாடுறேன், நான் நல்லா பிரசங்கிக்கிறேன், நான் நல்லா ஜெபிக்கிறேன், எல்லாமே என்கிட்ட. நான் வாரம் பந்திக்கு வரேன், எல்லாம் சபைக்கெல்லாம் ஒழுங்காக வரேன், நேரத்தோடு வரேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவைகளாக இருந்தாலும் இவைகள் உங்களோடு இருக்கும் என்றால், அல்லேலூயா, அல்லேலூயா, திஷ்டாந்தங்களாக இருக்கிறது. இப்போ தான் பார்க்கணும். முக்கியமானது 13ஆம் வசனத்துக்குள்ளே வரலாம். இங்கே தான் எழுதுகிறார், மனுஷருக்கு நேரிட சோதனையே அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவரிடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியாக போக்கையும் உண்டாக்குவார். அல்லேலூயா. அதனால் வாழ்க்கையில் சோதனை இல்லாத இல்லை. அல்லேலூயா. நான் வந்தேனாக்கா நேராக என்னை கொண்டு வந்து நிறுத்தில்ல. பசியும் பட்டினியும் அவமானமும் தோல்விகளும் எல்லாத்தையும் சந்தித்தேன். அல்லேலூயா. வறுமை, கொடுமை, வயிற்று பசி எல்லாத்தையும் சந்தித்தேன். அதாவது பாடின என்ன படுது, அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை சரி கனி கொடாமல் எதுவுமே இல்லை. அல்லேலூயா சொல்லுமா? எதுவுமே இல்லை. ஆனால் நினச்ச கர்த்தர் என்னோட இருக்கிறார். அதுதான் என்னை இங்கே கொண்டு வந்துச்சு. கவலைப்படல, ஐயோ இல்லையேன்னு வேதனைப்படல. இது தேவன் நமக்கு அனுமதிக்கிற சோதனை காலம். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. இது ஏதோ கர்த்தர் நம்ம மெருகேற்றவோ சமாதானப்படுத்தவோ தலையை நிமிர பண்ணவோ உயர்த்தவோ ஆசீர்வதிக்கோ கர்த்தர் சில சோதனை என்ன பண்ணுறாரு, அனுமதிக்கிறார்.
இப்படி வந்துட்டாக்கா குமாரனை கொடுத்த தேவனுக்கு நம்ம மேலே என்னவாயிடும்? பிரியமாய் மாறிடும். முறுமுறுப்பீர்கள் என்றால் அல்லேலூயா முறுமுறுக்க கூடாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதில் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். சோதனை வேலையில் தான் மகிமைப்படுத்தணும். உண்மையாக சொல்லுகிறேன், நான் சைக்கிளில் போவேன். அது எப்படின்னா, முதலாளியாக இருந்தவன் நான். முதலாளி வாழ்க்கை ஸ்தானத்தில் அதிகாரமுள்ள ஒரு வாழ்க்கையில் இருந்தவன் நான். கையை நீட்டினா 5 பேர் வருவாங்க, அந்த மாதிரி வாழ்க்கையில் இருந்தவன் நான். கட்சியில் வேலைக்காரனாகி மாறினேன். அதே இடத்துல வேலைக்காரனை மாறினதுனால என்ன ஆண்டவரே இங்கே கொண்டு வந்து விட்டுட்டீங்கன்னு சொல்லலை, அங்கே கர்த்தரை மகிமைப்படுத்தினேன். அந்த வாழ்க்கை தெரிஞ்சுக்கணும். நான் என்ன ஆண்டவர் அவமானமாயிட்டேன், நான் வேலைக்காரன் ஆகிட்டேனே? இல்லை, தேவன் ஏதோ வைத்து இருக்கிறார், அவருக்கு துதிகன மகிமை உண்டாகட்டும். இந்த வாழ்க்கைக்கு வந்தீங்கன்னா தான் நீங்கள் குமாரனால் உலகத்திலிருந்து பிரிக்கப்பட்டீர்கள். இதான் பிரித்து எடுக்கிற அனுபவம். இந்த வாழ்க்கையை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள், வாழ்க்கையில் உங்களை ஆசீர்வாதம் வந்து சேரும். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. ஜெபிப்போமா? இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல மனமகிழ்ச்சியான இந்த காலை ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். தேவரே, நீர் நடத்தப் போகிறவர் நீர். உங்கள் வார்த்தை நிறைவேற்ற நீர் மகிமைப்படும். எங்களை தாழ்த்தி ஒப்புகிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வல்ல மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.